ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சித்ரம் பிஷாச்யா நகதகுமாரக. சித்ரம் பிஷாச்யா நகதகுமாரக. சித்ரம் புரைவா கதி शौरिनेदम्. चित्रं पुरैवा कति शौरिनेदम्. इति प्रशंसन् किल गोपलोको. इति प्रशंसन् किल गोपलोको. भवन्मुखालोकरसेन्यमाङ्क्षीत्. भवन्मुखालोकरसेन्यमाङ्क्षीत्. चित्रं पिशाच्या नहतकुमारः. चित्रं पुरैवा गति शौरिनेदम्. चित्रं पिशाच्या नहतकुमारः. चित्रं पुरैवा कति शौरिनेदम्. इति प्रशंसन् किल गोपलोको. भवन्मुखालोकरसेन्यमाङ्क्षीत्. इति प्रशंसन् किल गोपलोको. भवन्मुखालोकरसेन्यमाङ्क्षीत्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். குமாரக குழந்தை, பிசாச்சியா நகதக இந்த பெண் பேயினால் கொல்லப்படவில்லை. சித்திரம் இது ஆச்சரியமே. புராயேவ முன்கூட்டியே. ஷௌரினா வசுதேவரால். இதம் அகத்தி இது அறிவிக்கப்பட்டது என்பதும். சித்திரம் வியப்புக்குரியதே. இதி பிரசம்சன் என்று பலவாறு கூறியபடியே. கோபலோக ஆயர்கள் யாவரும் பவத்முக உன் திருமுகத்தை ஆலோகரசே ஆரக்காணும் இன்பத்தில் யமாங்ஷீத் கில மூழ்கி போனார்கள் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சித்ரம் பிஷாச்யா நகதகுமாரக. சித்ரம் புரைவா கதி ஷௌரினேதம். இதி பிரசம்சன் கில கோபலோகோ. பவன்முகாலோகரசேன்யமாங்ஷீத். பிசாசான பூதனையினால் குழந்தை கொல்லப்படாமல் போனது ஆச்சரியம். இதை வசுதேவர் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு எச்சரிக்கை செய்தாரே, அது இதைவிட ஆச்சரியம் என்று மதுராபுரியிலிருந்து திரும்ப வந்த நந்தகோபரும் அவரோடு கூட வந்த மற்ற கோபர்களும் சொல்லிக்கொண்டார்கள். பிறகு குழந்தை கண்ணனான உன் திருமுகத்தை பார்த்து பேரானந்தத்தில் ஆழ்ந்தார்கள்.